ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அவர் இப்போ தற்கொலை செய்திருக்கிறார். அவர் மீது பல்வேறு வழக்குகள், பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள், போலி என்சிசி அலுவலர் போல நடந்து போலி என்சிசி முகாம்கள் நடத்தி பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் மேலே போக்சோ வழக்கெல்லாம் பதியப்பட்டிருந்தது. கைது செய்து உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் அவரும் இறந்திருக்கிறார், அவரது தந்தையும் இறந்திருக்கிறார் அப்படின்ற செய்திகள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா, ஆமாம், அந்த தம்பி எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாரு, அவர் செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் சிறையில் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணதே நாங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணோம், அவர் இறந்தது தற்கொலை தான், வேற எந்த இதுவும் சந்தேகம்லாம் இல்லை, மகன் இறந்த துக்கத்தில் தந்தையும் மது அறிந்து விட்டு இறந்துட்டாரு அப்படின்னு வாலண்டியராக வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு நாள் பேஞ்ச மலையில முளைச்ச காளான் அப்படிங்கிற மாதிரி அடைமலை ஒரே நாள்ல ஓய்ந்து விட்டதா தாவேக்கா அப்படின்ற ஒரு இதுவும் பார்க்க முடியுது. கப் சிப்னு ஆயிடுச்சு, ஒரே நாள்ல இரைச்சல் சத்தம்லாம் காணோம். அதிமுக கட்சிக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருக்க, கொஞ்ச நாள்ல கட்சியை காணாமல் போயிடும் அப்படின்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க தோழர். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துல அவர் என்ன பதில் சொல்ற, ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவரா அவர் எப்பவுமே நடந்துக்கிறது இல்ல. இதுலயும் அப்படிதான் பண்றாரு. யார் ஒருத்தர் இறந்து போனாலும் அவர் அவர் ஆம்ஸ்டாங் இறந்தப்போ சொன்னார், சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா அது ஒரு ஒரு கதை சொல்றது அவருக்கு தொடருது. பிரபாகரன் இறந்ததுக்கு பிறகு அவர் சொல்ற கதையில இருந்து யாரு இறந்து போனாலும் அப்படி ஒரு கதை சொல்லிடுறாரு. அதாவது சந்திப்பு யார் வேணா ஏதோ ஒரு கூட்டத்துல யாரையோ ஒருத்தர் சந்திப்போம். ஆனா அவர் இறந்த உடனே நீங்க நானும் அவரும் அண்ணன் தம்பியா பழகணும், ஒரே பெட்ல படுத்து தூங்கணும், ஒரே தட்டுல தான் சாப்பிட்டோம்ங்கிற அளவுக்கு பேசுறது ரசிக்கல, மக்கள் ரசிக்கல. அது ரொம்ப நகைப்புக்குரியதாங்கிறத விட ரொம்ப அநாகரிகமா இருக்கு. ரொம்ப இழிவா இழிவா பார்க்கப்படுறாரு சீமான். வர வர அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப இழிவானதா, மலிவானதா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பேசுறதே ஒரு என்ன ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா அப்படிங்கிற கேள்வியே எழுப்புது. நீங்க அப்படியே இன்னொரு வகையில பார்த்தா, நீங்க தான் புடிச்சு குடுத்தீங்க, நீங்க தான் சிறையில தள்ளினீங்க, நீங்க தான் அவர் மரணத்துக்கு காரணம் அப்படின்னு வச்சுக்கலாமா? எது என்ன பேச்சு இதெல்லாம்? ஆக தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு கட்டுக்கோப்பான கட்சி இல்ல. அது அதுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள சரி செய்யணும். அது ஒரு பக்கம். இன்னொன்று இந்த இப்ப செல்போன்ல படம் எடுக்கிறது, செல்போன்ல வாய்ஸ் ரெக்கார்ட் இது பண்றது, போன விட்டு கேட்கிறது, கால் ரெக்கார்ட் பண்ணி அத இணையத்துல போட்டு வைக்கிறது. இத சீமானே செய்றாருங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இன்னைக்கு வருது. இது இது எப்படி ஒரு தலைவர் செய்றாரு அப்படிங்கிறது நமக்கு இப்ப ஏதாவது கட்சிக்குள்ளேயே செய்றாருன்னா, நாளைக்கு இவர இந்த முதல்வர் பதவியிலயோ ஏதோ ஒரு சட்டமன்ற தலைவரா கூட கொண்டு வந்தோம்னா, சட்டமன்றத்துல ஜெயிக்க வைக்கிறோம்னா, அவரு மக்கள்ட்ட எப்படி நடந்துப்பாருன்னு தெரியலையே. மக்கள் கால ரெக்கார்ட் பண்ணுவாரா? ஆள வச்சு ரெக்கார்ட் பண்ண வைப்பாரா? அதாவது சாட்டை முருகன் அ ரெக்கார்டிங்க சீமானுக்கு தெரிஞ்ச மாரி தான் அவரு சொல்றாரு. நாங்க எங்க கட்சிகளுக்குள்ள ஆ சிலர மிரட்டுறதுக்காக இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணிக்கிறோம்னா, இது என்ன என்ன பதில் இது? எப்படி ஒருத்தர் அனுமதி இல்லாம நீங்க கால் ரெக்கார்ட் பண்றதோ, ஒருத்தர வீடியோ எடுக்கிறதோ, அது தவறு இல்ல. சாட்டை மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்க அத ஆதரிக்க மாரி பேசுறது, அப்படின்னா நீங்களே சொல்லி தான் எடுக்கிறீங்க அப்படின்னு. உங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு எதிரா பேசும்போதோ, அல்லது சீட்டு குடுக்குறதுல பிரச்சனை ஏதோ ஒரு வகையில இப்ப யாராவது மாற்று கருத்து பேசுறாங்க, இல்ல குடைச்சல் குடுக்குறாங்கன்னா, அவங்கள மிரட்டுறதுக்காக நீங்களே ஆள் செட் பண்ணி, இந்த மாதிரியான வேலைகள செய்றீங்களா? அப்படிங்கிற கேள்வி, இது ஒரு மலிவான மலிவான மனிதன்கிறத காட்டுது. அது அரசியல்வாதிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மலிவான மனிதன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. இதெல்லாம் அவங்க மாத்திக்கலன்னா, ஆ ச அரசியல் கட்சிங்கிறத தாண்டி இவங்க சமூகத்துல புறக்கணிக்கக்கூடிய மனிதர்களா மாறி போயிருவாங்க. அப்படிங்கிற அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுதான் இந்த நாம் தமிழர் குறித்து நம்ம பேச வேண்டியது. இன்னொன்னு விஜயனுடைய அரசியல் வருகை. அ நேற்று நேற்று அவங்க கொடியும் பெரிய அளவுல அட்ராக்டிவா இல்ல. அவரும் எதுவும் பேசல.
அவர் வந்து மாநாட்டுல பேசுறேன்றாரு. மாநாடு என்னைக்குன்னு இன்னும் உறுதியாகல. அது வந்து கேட்டா மதுரையில இடம் கேட்டோம், திருச்சியில இடம் கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷனே முடியல. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அதாவது கட்சிகள் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அப்படிதான் ஆரம்பிச்சு வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் நடக்கட்டும். மாநாட்டு வேலை ஒரு பக்கம் நடக்கட்டும். அதை தாண்டி ஒரு அரசியல்வாதி என்ன வேலை செய்யணும்? மக்கள் பிரச்சனைகள எப்படி தலையிடணும்? மக்கள் போராட்டங்கள்ல வந்து கலந்துக்கிறது. அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இங்க. அதுவும் தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல போராட்ட வழியில தான் ஆட்சிய புடிச்சாங்க. திமுக வந்து எப்படி ஆட்சிய புடிச்சது? இந்த மொழிப்போர் வரலாறு தான் திமுக ஆட்சி கட்டில அமர்த்தியது. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல அ ஒரு பெரிய கட்சியாக மாறுவதற்கு சுதந்திர போராட்டம் தான் காரணம். எம்ஜிஆர் கூட கலைஞருக்கு எதிராக ஒரு போர் செய்து தான் வந்து ஆட்சிய பிடிக்க முடிஞ்சுச்சு. இப்படி ஒரு வரலாறு அவர் கணக்கு கேட்டாருங்கிறது தான் இங்க வந்து அவரோட ப்ரொஜெக்ஷன் வந்து அதுதான். உள்ளுக்குள்ள வேற எந்த பிரச்சனை வேணா இருந்திருக்கலாம். அவரோட ப்ரொஜெக்ஷன் வந்து என்கிட்ட கணக்கு கேட்டாரு. வைகோ வந்து கலைஞர் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது, ஈழத்துக்கு போயிட்டு வராரு. ஈழத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கிறாங்க. அத சொல்லி தான் இவர் வந்து ஈழத்துக்கு எதிராக இருக்கிறாரு. ஈழத்துக்கு துரோகம் இழைத்து விட்டார் கலைஞர். இப்படிதான் வந்து அவர் வந்து நேரேட்டிவ் செட் பண்ணி அவர் வந்து இந்த ஒரு ஒரு போராட்ட குணம் இருக்குல்ல, அந்த போராட்ட அரசியல் இல்லாம சீமானே கூட எடுத்துக்குமே. சீமானே திமுகவுக்கு எதிராக ஈழப்போர் தீவிரமா இருக்கிற நேரத்துல மதுரையில ஹோட்டல்ல போர் புரிந்து கொண்டார்னு ஒரு செய்தி வருதே. ஆமா. அந்த மாரி இவர் வந்து எந்த அரசியல் கருத்தையும் பேசுறது இல்ல. கொடி அறிமுக விழாவிலயும் அரசியல் கருத்து பேசுறது இல்லங்கிறது ஊடகத்துல எல்லா ஊடகங்கள்லயும் இதுதான் விவாதம். ஆனா என்ன விவாதிக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படிதான் இருக்கு. ஏதாவது வாய் திறந்து பேசினா தானே நம்ம சொல்ல முடியும். பதில் சொல்ல ஆ அதுதான் ஒண்ணு. இன்னொன்னு இப்ப ஊடக ஊடக அ செயலாளர்ன்னு இருப்பாங்க. அ ஆமா. வெள் பத்திரிகை கொள்கை பரப்பு செயலாளர்கள், கொள்கை ஊடக செயலாளர் அந்த மாரி பொறுப்பாளர்கள். ஏதாவது இருப்பாங்க பதவிகள்ல. யாருமே தாவேக்கால இருந்து ஊடக சந்திப்பு நடத்துறதுக்கோ, இல்ல பேட்டிகள்ல பங்கேற்பதற்கோ, இல்ல சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள விவாதிப்பதற்கோ எந்த ஒரு ஆட்களும் வர்ற மாரி தெரியல. ஸ்ட்ரெயிட்டா தெரியல. சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பாங்க. அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருவோம். அப்படியே சிஎம் ஆயிரலாம் அப்படிங்கிற கனவுல நடிச்சா இருக்கிற மாரி தான். நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு ஒரு காமெடி வருமே. ஆமா. அந்த மாரி வந்தா முதல்வர் தான் அப்படின்னு இருக்கிறத எப்படி வந்து இந்த மக்கள் வந்து ஏத்துப்பாங்க? மக்களுக்கு அதனால என்ன நன்மை கிடைக்க போகுதுன்னு தெரியல. சரியான அரசியல் நகர்வுகளை வைத்து வந்தார்னா, சரியான அரசியல் முழக்கங்களை நேர்மையாக மக்களுக்கு சொல்லி வந்தார்னா, பாதிக்கப்பட போறது அதிமுக மிக கடுமையாக. இன்றைக்கு ஏற்கனவே அவர்கள் வந்து மக்களிடத்துல பெரிய மதிப்பு செல்வாக்கு இழந்து போயிட்டாங்க. ஏதோ கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் அதை வைத்து தான் எடப்பாடி காலம் தள்ளிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறோம். இதெல்லாம் மக்கள் நம்பல. அ கிட்டத்தட்ட ஒரு நீர்த்து போகிற நிலைமையில அந்த கட்சி ஒரு அழிவை நோக்கி நகர்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அது வந்து விஜய் சரியான இந்த நகர்வுகளை செஞ்சார்னா, விஜய் கட்சிக்கு மாறுவதற்கு திமுக வெர்சஸ் விஜய்னோ, இல்ல விஜய் கூட்டணினோ மாறுவதற்கான ஒரு இடம் இருக்கு. நம்ம வந்து தொடர்ந்து அத சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லாத போது விஜய்க்கும் வாய்ப்பு இல்ல. அ அதுபோல மற்ற இப்ப நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே கடந்த தேர்தல்லயே நம்ம சொல்றோம். அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாச்சுரேஷன் பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. முட்டுச்சந்துக்கு வந்துட்டாங்க. இனிமேல் வந்து இதை தாண்டி அவங்க வளர்வதற்கான வாய்ப்பு இல்ல. அது மாதிரி தானே முன்னவர்கள் கழிச்சுக்கிட்டே போறாங்க. புதியவர்கள் வந்துட்டு இருக்காங்கங்கிறது தான் செய்தி. அ அது வந்து பலம் வந்து அதிகரிக்கிறதா நம்ம வந்து பார்க்கல. நம்ம அடுத்தடுத்து அவங்க கட்சியில நடக்கிற குளறுபடிகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வெளியேற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுவும் வந்து விஜய்க்கு சாதகமாக நாம் தமிழர்ங்கிற கட்சி, ஏடிஎம்கேங்கிற கட்சிலாம் வந்து ஒரு ஒரு பின்னோக்கி நகர்கின்ற ஒரு ஒரு சிறிய குழுக்களாக மாறுவதற்கான ஒரு ஒரு நேரம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அத கூட விஜய் பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திப்பாராங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பா தோழர். இப்போ நீங்க சீமான் வந்து இதுல போய்க்கிட்டு இருக்கிறாரு. அவரோட கிராஃப் வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, சி விஜய் வந்து அத பயன்படுத்திக்குவாரா அப்படின்னா, இன்னொரு சீமான் மாதிரி தானே விஜயும் ஆவாரு. ஒரு அரசியல் தெளிவு, கொள்கை அந்த மாரி எதுவும் இல்ல அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு நீடிச்சிருக்க முடியும்?
பொதுஜன மக்கள் எப்படி விஜயை நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்ல. அதாவது விஜய் நம்ம தான் உதயநிதியும் விஜயையும் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா, உதய்க்கு வேணா அரசியல் இல்லாம இருக்கலாம். உதய்க்கு வேணா தத்துவம் தெரியாம இருக்கலாம். ஆனா திமுக என்கிற கட்சி அப்படியான கட்சி அல்ல. திமுகவுல இருக்கிற நிர்வாகிகள், உதய்க்கு பின்னாடி இருக்கிற அணிகள் அப்படியானவர்கள் அல்ல. எளிதா வீழ்த்தக்கூடியவர்கள் அல்ல. ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல வாக்குங்கிற அடிப்படையில அ எ எ எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னா ஜெயிச்சாரு. அ நம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு இருண்ட காலமாக எடுத்துக்கொள்ளலாம்னா ஏடிஎம்கேனுடைய ஆட்சிய தான் எடுத்துக்கணும் நம்ம. எம்ஜிஆர் காலம் தொட்டு சொல்றேன் நான். எம்ஜிஆரை பெரும்பாலான எங்களைப் போன்ற முற்போக்கு சக்திகள் அல்லது அரசியலை உற்று நோக்குகிற பத்திரிகையாளர்கள் எம்ஜிஆரை அரசியல்வாதிகளாகவே ஏற்றுக்கொள்றதில்ல. அவர் நடிகர் அரசியலுக்கு நுழைஞ்சாரு. ஏதோ அ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆட்சி அமைச்சாருங்கிறத தான் பார்க்கிறோமே தவிர, பெரிய அளவுல ஒரு அரசியல் கொள்கைகளை முன்னிறுத்தி அவரு சாதிக்கல. அதே மாரி தான் விஜய் வராரு. நம்ம எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர்ன்னு விஜய் சொல்லுவது சொல்லுவது வந்து ஒரு பாசிட்டிவ் நோக்கத்துல கிடையாது. அது வந்து ஒரு நெகட்டிவ் நோக்கம் தான். அவரு ஒரு தனி மனித புகழை, ஒரு சினிமாவுல இருக்கிற புகழை காட்டி, அவரு அரசியல்ல வெற்றி பெற முயற்சி பண்றாரு. அதுல மக்கள் வந்து இன்றைக்கும் பெரிய அளவுல கிராமங்கள்ல அரசியல் அறிவு பெறாதவர்களாக, இல்ல இது போன்ற யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு மீட்பராக வந்து, நமக்கு எதையாவது செய்து விடுவார்களா என்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அல்லது ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்களா இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி தான் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேனே தவிர, அரசியல் ரீதியாக அத பார்க்க முடியாது. கொள்கை ரீதியாக அதை பார்க்க முடியாது. நாம் தமிழர் எப்படி வந்து கொள்கைங்கிற பேர்ல ஏமாற்றுகளை சொல்லிட்டு இருக்காங்களோ, அதே மாரி நான் நல்லது செய்றேங்கிற பேர்ல ஏதோ ஒண்ண சொல்லி உருட்டி தான் ஆட்சிக்கு வர முடியும். அது ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு வகையில இருக்கு. ஆனா அதை நாங்க அனுமதிக்கிறோமா? அதை நாங்க ஏற்றுக்கொள்றோமா? எப்படி ரஜினியை வந்து சீமான் வந்து கடுமையாக எதிர்த்தாரோ, அதுபோன்று நாங்கள் வந்து சீமானையும் எதிர்க்கிறோம், விஜயையும் எதிர்க்கிறோம் கொள்கை ரீதியாக. ஏன்னா கொள்கையே இல்லாதவன் இங்கவே வராதங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. கொள்கையே இல்லாதவன், நாட்டு மக்களுக்கு எந்த கொள்கையின் அடிப்படையில ஆட்சி செய்யணும்னு தெரியாதவன், நீ பேசாம படத்த நடிச்சிட்டு இரு. நாங்க ரசிச்சுட்டு போயிடுவோம். இந்த துறையில நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இரு. இல்ல அந்த துறையில் சம்பாதித்த பணங்களை இப்ப நீங்க மக்கள் மன்றத்துல செய்றீங்கல்ல, அது மாதிரி செஞ்சுட்டு இருங்க. அது உங்க அளவுல அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அரசியல் என்பது வேறு. அது அடிப்படை மாற்றத்துக்கானது. அது வந்து அர்ப்பணிப்போடு கூடியது. நீங்க வந்து நாளைக்கு இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுக்கு என்று சொத்துக்கள் வைப்பதில்ல. இன்றைக்கு இன்றைக்கு கூட அ நம்முடைய மூத்த தலைவர் வந்து தமிழக அரசு 25,00,000 அவருக்கு வந்து மேடையில குடுக்குறாங்க. அந்த நிதிய கொண்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிதிக்கு அவருக்கு கொண்டு போய் குடுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி உங்க இருக்கிற சொத்துக்கள் இங்க பனையூர்ல இருக்கிற சொத்து, நீலாங்கரையில இருக்கிற சொத்து, இங்க சென்னை சிட்டிக்குள்ள இருக்கு கோடம்பாக்கத்துல இருக்கிற சொத்து, இதெல்லாம் மக்களுக்கு எழுதி குடுத்துட்டு நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? காமராஜர் கூட செஞ்சாருங்க. காமராஜர் வந்து பெரிய பண்ணையார். அவர் கூட சுதந்திர போராட்டத்துல கள்ளுக்கடை மறியலின் போது 500 பனை மரங்கள வெட்டி சாய்க்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு வேலைய செய்றாரு. நீங்க செய்வீங்களா? காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம். காமராஜர் என்ன செஞ்சாரு சொல்றேன் நானு. நீங்க செய்வீங்களா? இப்ப ஒரு பனையூரை மட்டும் பனையூர் உங்க கட்சி அலுவலகமா அறிவிச்சுட்டீங்கல்ல. அதை மட்டும் மக்களுக்கு ஒப்படைக்கிறேன். என் பேர்ல இருந்து அத வந்து கட்சிக்கு மாத்திருன்னா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ வந்து இது வந்து ஒரு நேர்மையான அரசியலா பார்க்கல. அதனால அப்படி ஒரு வெற்றிடம் இன்றைக்கு இருக்கு. அதை அறுவடை செய்கிற இடத்துல இந்த ஃபெமிலியாரிட்டிய காட்டி, ஏற்கனவே நடிப்பின் மூலமாக ஒரு துறையில் வைத்திருக்கிற அந்த ஃபெமிலியாரிட்டிய காட்டி, மக்களை ஏமாற்றி இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துருவாங்களோங்கிற ஐயம் இருக்கு. நாங்க அதற்கு எதிரா நம்ம வந்து அதற்கு எதிரா போராடி தான் ஆகணும். இந்த மாதிரியான ஆட்கள அரசியல்ல அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா தோழர். அதிமுகல கட்சி காணாம போயிரும். அங்க உள்ள குளறுபடி, அம்மாவின் கட்சி கொஞ்ச நாள்ல இருக்காது. ரெட்டலைய வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டிடிவி சொல்றாரு. அந்த கருத்த எப்படி பார்க்குறீங்க? டிடிவி வந்து தொடர்ந்து போராடி பார்த்துட்டாருங்க. அவர் வந்து அவரு அவரோட பணத்துக்கு, அவரோட செல்வாக்குக்கு, அவரு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பணக்காரர்கள்ல அவரு ஒருவரு. நீங்க வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்குல கூட ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோருக்கு பெரிய அளவுல பினாமியா இருக்கிறவரு அவர்தான். பல வெளிநாடுகள்ல அவருக்கு முதலீடுகள் இருக்கு. அப்படி நீங்க சொல்லிட்டே போலாம். அவரு இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவ மிகப்பெரிய அளவுல வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பணம் அவர்கிட்ட இருக்கு. தனியா இருக்கு. இப்ப அவரு எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்கிறாரு. இபிஎஸ், ஓபிஎஸ் ஏதோ சேர்ந்துருவாங்க.
எந்த இதுக்கும் வந்து எடப்பாடி இடம் கொடுக்க மாட்டாருங்கிறது, அவர் வந்து இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. கட்சி அழிஞ்சு தான் போகும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஏன்னா பொதுவா அரசியல் ரீதியாக அது வந்து தோத்து போச்சு. அந்த கட்சி வந்து அரசியல் ரீதியாக தோத்து போச்சு. ஆ அது வந்து எடப்பாடி கூடுதலான ஒரு இடத்த அவர் குடுக்குறாரு. கூடுதலா அவர் வந்து யாரையுமே உள்ள சேர்த்துக்காது. அவர் தன்னை திரும்ப திரும்ப நிலைநிறுத்திக்கணும்னு பார்க்கிறது. அது கட்சி ரீதியாகவும் சரி, சாதி ரீதியாகவும் சரி, அந்த கட்சிய வந்து அழித்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால ஏடிஎம்கே என்பது இனிமேல் முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு இல்ல. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சாலும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 ஆண்டுகள் பார்த்திருக்கோம். 10 ம். ஆண்டுகள் நிலைப்பாடு வந்து ஒரே ஒரே நாள்ல மாறிடுமா? ஏன்னா கால்ல விழுந்து எல்லாமே ஊடகங்கள்ல வருதுல்ல. முன்னாடி மாதிரி கிடையாது. ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. எம்ஜிஆர் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஒரு ஃபோட்டோவ காட்டி அவர் ஜெயிச்சாரு. இன்னைக்கெல்லாம் அப்படி ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நீங்க ஓபிஎஸ் ஊர்ந்து போனது வருது. எடப்பாடி ஊர்ந்து போனது வருது. எல்லாமே வந்து நம்ம கண்கூடா மக்கள் பார்க்குறாங்க. கிராமங்கள்ல வரைக்கும் இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு. எல்லாரும் அத வந்து வீடியோல பார்த்து சிரிக்கிற நிலைமை வந்துருச்சு. அதனால இனிமேல் வந்து அவங்க மக்கள் நலனை பேசுவார்கள் என்ற நம்பிக்கையை அ மக்கள் வந்து இழந்துட்டாங்க. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம் தோழர். தங்கள் கருத்துக்கள். நன்றி, நன்றி.